வணக்கம் நேர்களே, நீங்கள் மீண்டும் இணைந்திருப்பது மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். மாலவே நெருவில் பெர்னாண்டோ வைத்தியசாலையை அரசாங்கம் பொறுப்பேற்றுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இதற்கான உத்தியோகபூர்வ நிகழ்வுகள் இன்று இடம்பெறுவதற்கு தயாராக உள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இதற்கான உத்தியோகபூர்வ நிகழ்வுகள் இன்று இடம்பெறுவதற்கு தயாராக உள்ளது. அரசாங்கம் பொறுப்பேற்றதற்கான ஒப்பந்தமும் கைச்சாத்திடப்பட உள்ளது. அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் இந்த வைத்தியசாலையை சுயாதீன வைத்தியசாலையாக இயங்க உள்ளது. சட்டவிரோதமாக மாணிக்க கற்களை அகழும் இடங்களை தேடி ரத்தினபுரி மற்றும் பொகவந்தலாவை பிரதேசங்களில் நேற்று போலீசார் விசேட நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளனர். நேற்று பிற்பகல் பொகவந்தலாவை கெசஸ் கமுவ ஓயா பிரதேசங்களில் போலீசார் தேடுதல்களை மேற்கொண்டனர். சட்டவிரோதமாக அகழ்வில் ஈடுபட்டிருந்த நிலையில் இதன்போது 5 கைது செய்யப்பட்டிருந்தனர். குறித்த சந்தேக நபர்கள் சில காலமாக இவ்வாறு சட்டவிரோதமான மாணிக்க கற்களை அகழும் பணிகளில் ஈடுபட்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை ரத்தினபுரியிலும் இதேவிதமான ஒரு தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. மாணிக்க கற்கள் அகழ்வில் ஈடுபட்டிருந்த 8 பேர் இதன்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தமையும் இவ்விடத்தில் குறிப்பிடத்தக்கது. டெங்கு ஒழிப்பு மற்றும் கழிவகற்றல் தொடர்பில் வினைத்திறனான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான கலந்துரையாடல் ஒன்று இன்று கொழும்பு உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபைகள் அமைச்சில் நடைபெறவுள்ளது. நாடளாவிய ரீதியில் காணப்படும் அனைத்து உள்ளூராட்சி மன்றங்கள் மற்றும் மாகாண சபையின் பிரதானிகளுக்கும் இந்த கலந்துரையாடலுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த கலந்துரையாடலில் சுகாதாரத்துறையினரும் கல்வி அமைச்சின் அதிகாரிகளும் கலந்து கொள்ள உள்ளதாக உள்ளூராட்சி மன்றத்தின் மாகாண சபை அமைச்சின் செயலாளர் கமல் பத்மஸ்ரீ குறிப்பிட்டுள்ளார். இந்த கலந்துரையாடலின் போது முன்வைக்கப்படும் பரிந்துரைகள் மற்றும் ஆலோசனைகள் என்பன அடங்கிய அறிக்கை இன்று மாலை ஜனாதிபதியிடம் கையளிக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இன்று அதிகாலை மகரகமவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண்ணொருவர் காயமடைந்துள்ளார். இன்று அதிகாலை 1 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. ஹைவே வீதியில் மகரகம நகரத்தில் வேக கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் அதிசக்தி வாய்ந்த மின்மாற்றி ஒன்றின் மோதுண்டு விபத்து ஏற்பட்டுள்ளது. இதனால் அருகில் இருந்த மதிலுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ளது. சம்பவத்தில் மின்மாற்றிக்கு பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் மோட்டார் வாகனத்தை செலுத்திய பெண் காயமடைந்து கொழும்பு தனியார் வைத்தியசாலை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பல்கலைக்கழகத்தினுள் இருந்த நாய்களை அடையாளம் தெரியாத சிலர் கொலை செய்தமை தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் ஆனந்த் ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். கொலை செய்யப்பட்ட நாய்களின் காணொளிகளும் நிழற்படங்களும் சமூக வலைதளங்களில் காட்டப்பட்டுள்ளன. இந்நாட்களில் பரவி வருகின்றமையும் இவ்விடத்தில் குறிப்பிடத்தக்கது. இது தொடர்பில் தனக்கு அறிய கிடைத்துள்ளதாக மொரட்டுவ பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் ஆனந்த் ஜெயவர்தன நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் இது தொடர்பில் மாணவர்களைப் போன்று மிருகங்கள் தொடர்பிலும் கரிசனை காட்டும் பலரும் தமது அதிருப்தியை வெளியிட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது. வவுனியா நேரியகுளம் பகுதியில் தலைக்கவசத்தால் தாக்கி ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார். இருதரப்பினரிடையே ஏற்பட்ட வாய்த்தாக்கத்தில் வலுப்பெற்றதை அடுத்து நேற்றிரவு 8:10 அளவில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக போலீசாரின் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. தாக்குதலில் உயிரிழந்தவரின் சடலம் செட்டிக்குளம் வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். செட்டிக்குளம் போலீசார் இந்த தாக்குதல் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மலையகத்திற்கான ரயில் போக்குவரத்து தொடர்ந்தும் ஸ்தம்பிதமடைந்துள்ளது.
ஹட்டன் கொட்டகலைக்கு இடையில் ரயில் ஒன்று தடம் புரண்டதை அடுத்து குறித்த மார்க்கத்தை புனரமைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் குறிப்பிட்டுள்ளது. சேதமடைந்த தண்டவாளத்தின் புனரமைப்பு பணிகள் நிறைவு பெற்றதன் பின்னர் தடம் புரண்டுள்ள ரயில் பெட்டிகள் தண்டவாளத்தில் நிறுத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொட்டகலை ரயில் நிலையத்தில் இருந்து 110வது மைல்கல்லுக்கு அருகில் கடந்த வியாழக்கிழமை ரயில் ஒன்று தடம் புரண்டது. இதன்போது காயமடைந்த 3 பேர் கொட்டகலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த அனர்த்தத்தை அடுத்து தண்டவாளத்திற்கான புனரமைப்பு பணிகளும் கொழும்பிலிருந்து விசேட குழு ஒன்றும் சென்றுள்ளது. இதேவேளை இந்த விபத்து ஏற்பட்டமைக்கான காரணம் தொடர்பில் ஆராய்வதற்கு விசேட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட சீனக்குடா கருமலையுற்று முஸ்லிம் வித்தியாலயம் ஊட்டட் பாடசாலை 1 கோடி ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாண கல்வி திணைக்களத்தின் மேற்பார்வையின் கீழ் கட்டட தொகுதி மற்றும் விளையாட்டு தொகுதி, வரவேற்பு பலகை என்பனவும் தளபாட வசதிகளும் அமைத்துக் கொடுக்கப்பட்டுள்ளது. குவைத் நாடு இதற்கான நிதியினை வழங்கியுள்ளது. பாடசாலை அதிபர் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக திருகோணமலை வலய கல்வி பணிப்பாளர் விஜேந்திரனும் குவைத் நாட்டு பிரதிநிதிகள் என அதிதிகள் பலர் கலந்து கொண்டிருந்தனர். கட்டைப்பற்றான் மக்கள் மீள குடியமர்த்தப்பட்ட போதிலும் நிரந்தர வீட்டு வசதிகள் செய்து கொடுக்கப்படாமையால் அனுபவிக்கும் துயரமிகு வாழ்க்கை குறித்து பிரவோன்சின் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு இவ்வாறு தமது ஆதங்கங்களை தெரிவித்துள்ளனர். நாங்கள் வீட்டை விட்டு போய் கில்வட்டி முகாமில் இருந்து இந்த அளவுக்கும் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும், எங்களுக்கு ஒரு வீடா வாசலா ஒன்றுமே கிடையாது. வெயிலாலையும் தண்ணியாலையும் ஒற்ற இடத்துக்கும் எங்களுக்கு வீடு வரல. அப்ப ஆன வழியா இப்ப நாங்க இந்த வெயில கிடந்து சாகுறோம். நான் வீடு இல்லைன்னு சொல்லி சமுத்திட்ட போய் டிஎஸ்ட போய் ஜிஎஸ்ட போய் ஆர்டிஎஸ்ட போய் எல்லார்டையும் போனேன். இதுவரைக்கும் யாருமே எனக்கு ஒரு வீடு தர முன் வரல. திருகோணமலை மாவட்டம் மூதூர் பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கட்டைப்பரிச்சான் கிராம மக்களின் துயரமிகு குரல்களே அவை. இந்த கிராமத்தில் சுமார் 120க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன. தகரக்கூட்டிலில் தொடரும் வாழ்க்கைக்கு உரிமை கோரும் இவர்களது வரலாற்றில் 2006ஆம் ஆண்டு ஏற்பட்ட அசாதாரண சூழ்நிலை பல தாக்கங்களை ஏற்படுத்தியமையானது இன்னும் இந்த மக்களினால் வேதனையுடன் நினைவு கூறப்படுகின்றது. வீட்டுத்திட்ட வசதிகளோ அடிப்படை வசதிகளோ இதுவரை அரசாங்கத்தால் இந்த மக்களுக்கு வழங்கப்படவில்லை. வீட்டுத்திட்ட வசதிகளை செய்து தருமாறு அதிகாரிகளிடம் பல தடவைகள் கூறியும் அவர்கள் அது குறித்து உரிய நடவடிக்கைகள் எடுக்க தவறியுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.